ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் ஆவடி, சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடியில் மாணவர்கள் பர்டிகுலர் சென்டரில் எக்ஸாம் எழுதும்போது மின்தடை ஏற்பட்டதுனால அவங்க எக்ஸாம் எழுதுறதுல சிரமம் ஏற்பட்டது. இதனால் ஒரு 16 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இதே போல் மத்திய பிரதேசில் இந்தோரில் 11 சென்டரில் ப்ராப்ளம் நடந்ததுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் 11 சென்டரில் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் தவிர மற்ற எல்லாருக்கும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு இந்த நாடு முழுக்க நீட் யூஜி 2025 ரிசல்ட் வெளியிட தடை அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா, அதை எதிர்த்து மத்திய அரசும் என்டிஏவும் இன்றைக்கி பதில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்ம அந்த நியூஸ் காமிக்கிறோம். இந்த நியூஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின் தடை, நீட் மறுதேர்வு நடத்த முடியாது, மத்திய அரசு திட்டவட்டமாக இதில் சொல்லியிருக்காங்க. சென்னை இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வின் போது மின்தடை ஏற்பட்ட தேர்வு மையங்களில் மறுதேர்வு நடத்த முடியாது என்று மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டது அப்படின்னு இன்னைக்கு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. மின்தடை ஏற்பட்ட தேர்வு மையங்களில் நீட் தேர்வு எழுதுவதில் எந்த பாதிப்பும் ஏற்படாததால் மறுதேர்வு நடத்த முடியாது என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மின்தடையினால ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து மின்தடையால் தேர்வு எழுதுவதில் சிக்கல்களை சந்தித்ததாக கூறி மாணவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீது ஜூன் 6ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஸோ இன்னும் இறுதியான தீர்ப்பு வரலை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜூன் 6ஆம் தேதி தான் ஃபைனல் வேர்டிக்ட் இது சம்பந்தமாக வெளியிட போகிறாங்க. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு பல்வேறு மையங்களில் கடந்த மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது நமக்கு தெரியும். பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை நடந்தது. இதில் ஆவடியில் கனமழை காரணமாக 3 மணியிலிருந்து 4:15 மணி வரைக்கும் 4:15 வரைக்கும் மின்தடை ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் அதிகமாக சிரமப்பட்டார்கள், மிகவும் சிரமப்பட்டனர். இதனால் தங்களுக்கு மறு தேர்வு தேவை என ஆவடி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 16 பேர் வழக்கு தொடர்ந்தனருங்க. மின்தடையால் குறைந்த வெளிச்சம் அப்புறம் தேவையான வெளிச்சம் இல்லை, அந்த கண்டிஷன் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறதுனால தேர்வு எழுதுவதில் மிக ஒரு சிரமம் இருந்ததாகவும், கவனச்சிதறலால் முழு திறமையுடன் தேர்வு எழுதவில்லை என்றும் தங்களுக்கு மறுதேர்வு தேவை எனவும் மாணவர்கள் மனுவில் தெரிவித்திருந்தனர். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் மறுதேர்வு நடத்துவதற்கான சாத்தியம் குறித்து மத்திய அரசு தேசிய மருத்துவ ஆணையம் NMCங்க, தேசிய தேர்வு முகமை NTA பதிலளிக்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மின்தடையால் நீட் தேர்வு எழுதுவதில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்பதால் மறுதேர்வு நடத்த முடியாது என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீட் தேர்வு எழுதுவதில் எந்த சிக்கலும் ஏற்படல, மழை பெஞ்சது, கரண்ட்டு கட் ஆனுச்சு, ஆனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டதுனால இதற்கு மறுதேர்வு எழுத தேவையில்லை அப்படின்னு கோர்ட்டில் நமக்கு யார் சொல்லியிருக்காங்கங்க, மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க, பதிலளிச்சிருக்காங்க. அதனால் மறுதேர்வு வைக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தீர்ப்பை ஜூன் 6ஆம் தேதி நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிடுவதாக அறிவித்துள்ளது. ஸோ ஜூன் 6ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வெளியிடுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். இன்னொரு 2 டேஸில் நமக்கு 2 டேஸ் கழித்து ஜூன் 6ஆம் தேதி என்ன தீர்ப்பு இது சம்மந்தமாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ தட் இந்த விஷயத்தில் உண்மையாலுமே கனமழை பெய்தது, கரண்ட் கட் ஆணுச்சு, இதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் குறைஞ்சிது, எக்ஸாம் எழுதுறதுல அவங்களுக்கு சிரமம் இருந்துச்சு. எக்ஸாம் ஹால்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாது. காரணம் என்னென்னா, ஒரு 16, 17, 18 வயசில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இப்போ நம்ம எக்ஸாமை எழுதாமல் வெளியே போனால் மறுதேர்வு வைப்பாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி வெளியே வந்திருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க, எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்தது தவறு, 5 மணி வரைக்கும் என்ன ஆனாலும் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ரூல்ஸில் கொடுத்துருக்கோம், அந்த அட்மிட் கார்ட்லேயே ரூல்ஸில் கொடுத்துருக்கோம், ரூல்ஸை மீறிட்டாங்கம்பாங்க.
சரி 5 மணி வரைக்கும் உட்காந்துருந்துட்டு உள்ளே பிரச்சனை என்ன நடந்துச்சோ அந்த பிரச்சனையை சொல்லி நம்ம மறுதேர்வு கேட்கலான்னு ஸ்டூடெண்ட்ஸ் முயற்சி செஞ்சால் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமை எழுதிட்டாங்க, எழுதி முடிச்சிட்டதுனால நம்ம மறுதேர்வு வைக்க முடியாதுன்னு மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிலளிச்சிருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுது? ஜூன் 6ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க, இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரங்க. இப்போதைக்கு OMR ஷீட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ஃபைனல் ரிசல்ட் கிடையாது. அதனால் கோர்ட்டோட தீர்ப்பு இப்போயும் அமலில் தான் இருக்குது. நாடு முழுவதும் நீட் UG 2025 ரிசல்ட் வெளியிட இடைக்கால தடை சென்னை உயர்நீதிமன்றம் போட்டிருக்காங்க. இது ஃபர்தராக என்ன ஆகுங்கிறது ஜூன் 6ஆம் தேதி நமக்கு தெரியும். அந்த தடை நீக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜூன் 6ஆம் தேதி தான் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த நீட் கேஸ் பற்றின விவரங்களை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.